ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பீச் ஸ்டேஷனுக்கு வந்து நிறைய சிறப்பம்சம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து இந்த பீச் ஸ்டேஷன்லேருந்து தான் தொடங்கியிருக்காங்க. 1931 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அப்போ உள்ள சென்னை கவர்னர் சென்ட் ஜார்ஜ் ஃபெட்ரிக் ஸ்டான்லி அவங்க தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டர் கேஜ் வந்து இந்த ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயினை தான் வந்து சென்னையிலேருந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் சென்னை சப்பர்பன் ட்ரெயின்கள் மட்டும் இல்லாமல் எம்ஆர்டிஎஸ்எஸ் பறக்கும் ட்ரெயின்களும் வந்து இயங்குதுங்க. சென்னை பீச்சிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, வேளச்சேரிக்கு தினமும் 300க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து இங்கிருந்து இயக்கப்படுது. 1931 ஏப்ரல் மாதம் தொடங்கி இருந்தாலும் மே மாதம் 11ஆம் தேதி தான் இங்கேருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு ரயில்கள் வந்து இயக்குனாங்க. பீச் ஸ்டேஷன் திறந்து வச்ச ஸ்டான்லி கவர்னர் வந்து 1933ஆம் ஆண்டு ராயபுரத்தில் ராயபுரம் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு 5 வருட மருத்துவ படிப்புக்கான சர்ஜரி டிப்ளமா கோர்ஸை வந்து 1933ஆம் ஆண்டு தொடங்கி வச்சுருந்தார். ராயபுரம் மெடிக்கல் காலேஜ் தான் பின்னாளில் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு பேர் மாற்றினாங்க. 1938ஆம் ஆண்டு அவரோட பேரை வந்து கௌரவிக்கும் விதமாக ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு ராயபுரம் மெடிக்கல் காலேஜை பேரை மாற்றினாங்க. சென்னை டு தாம்பரம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 2 மணி நேரம் வந்து பயண தூரமாக இருந்துச்சு. எக்மோர்லேயும் மீனம்பாக்கத்துலேயும் சப் பவர் ஸ்டேஷன் வந்து தொடங்கினாங்க. அது தொடங்கினதுக்கு பின்னாடி தான் இந்த பயண நேரம் வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிதுங்க. சென்னை சென்ட்ரல்லையும் எக்மோர்லேயும் தான் நீங்கள் போய் ரிசர்வேஷன் பண்ண முடியும். இப்படி இருந்த காலகட்டத்தில் 2013 பீச் ஸ்டேஷன்லேயே ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ கொண்டு வந்தாங்க. அதே போல் இங்கே நடைமேடைகள் பார்த்தீங்கன்னா 9 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்க. சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரெயின் சர்வீஸு 1856 ராயபுரத்துலேருந்து தான் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தொடங்கியிருக்காங்க. இருந்த போதிலும் நம்மளுக்கு சென்னை சப்பர்பன் சென்னைக்குள்ளேயே ஓடுற ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பீச் ஸ்டேஷன்லேருந்து தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை தொடங்கும் போதே பீச்சிலேருந்து தாம்பரத்து வரைக்கும் 1931 வந்து இதை இயக்கியிருக்காங்க. இந்த பெருமை இந்த பீச் ஸ்டேஷனுக்கு தான் வந்து சேரும். எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினை பற்றி சொல்லி ஆகணுங்க. பறக்கும் ட்ரெயின் சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரிக்கு பறக்கும் ட்ரெயின் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் தூண்கள் கொண்டு இயக்கப்பட்ட முதல் ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பறக்கும் ட்ரெயின் தான். 1995ஆம் ஆண்டு வந்து இது தொடங்கினாங்க. அப்போ தொடங்கும்போது சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரிக்கு ஃபுல்லாகவே அந்த திட்டம் நிறைவேறல. சென்னை பீச்சிலேருந்து சேப்பாக்கம் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து தொடங்கினாங்க 1995. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து மயிலாப்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சேப்பாக்கத்துலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மயிலாப்பூர்லேருந்து திருவான்மியூருக்கு சிங்கிள் ட்ராக்காகவே வந்து வச்சுருந்தாங்க. அதாவது திருவான்மியூர்லேருந்து பீச் வரைக்குமே நம்மளுக்கு சிங்கிள் ட்ராக்கில் ஒரே ட்ரெயின் போயிட்டு ஒரே ட்ரெயின் அதே ட்ராக்கில் போயிட்டு அதே ட்ராக்கில் தான் வந்துட்டு இருந்துச்சு. 2004 வரைக்குமே இது மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. பறக்கும் ட்ரெயின் வந்து ஆரம்ப கட்டத்தில் சிங்கிள் ட்ராக்காக இருந்த இந்த ட்ரெயின் வந்து டபுள் ட்ராக்காக வந்து திருவான்மியூர்லேருந்து வேளச்சேரி வரைக்குமே நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் இது வந்து டபுள் ட்ராக்காக ஒரு ட்ரெயின் போகவும் இன்னொரு ட்ரெயின் வரவும் வந்து 2007 தான் வந்து முழுமையாக இந்த திட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்சிச்சுங்க. சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து முக்கியமான இடங்களுக்கு இந்த பறக்கும் ட்ரெயின் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால பீச் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரிக்கு இந்த பறக்கும் ட்ரெயின் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. பீச் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரிக்கு முக்கியமான இடங்களில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், லைட் ஹவுஸு, சிட்டி சென்டரு, மெரினா பீச்சு, சேப்பாக்கம் ஸ்டேடியமு, ரிச்சி ஸ்ட்ரீட்டு, பல்நோக்கு மருத்துவமனை, பிராட்வே பஸ் ஸ்டாண்டு, பாரிஸ் கார்னரு, ஹைகோர்ட்டு, பர்மா பஜார் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால இன்னுமே இந்த எம்ஆர்டிசிஎஸ் பறக்கும் ட்ரெயினுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான். 1995 ஆரம்பிக்கும் போதே 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபான்னு ஆரம்பித்த இந்த டிக்கெட் ப்ரைஸு இன்ன வரைக்குமே வந்து 5 ரூபா அதில் வந்து ஏற்றவே இல்லைங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் 5 ரூபா இந்த காலகட்டத்திலையும் வந்து ஒரு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 5 ரூபா அப்படின்னு இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் 9 மணிக்கு இந்த ட்ரெயினில் வரதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். ஆனால் இப்போ வந்து 11:30லேருந்து 12 மணி வரைக்குமே வந்து ட்ரெயின் சர்வீஸ் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. டிக்கெட் ப்ரைஸும் வந்து 5 ரூபா இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயின் இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸாக இருக்குங்க. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 15 ஸ்டேஷனை வந்து சென்னையில் மேம்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பீச் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 14.58 கோடி ரூபாய்க்கு வந்து மேம்பாட்டு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. பிளாட்ஃபார்ம், கூரைகள், எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு, சிசிடிவி கேமராஸு, டாய்லெட்ஸு, பார்க்கிங்கு இந்த மாதிரி எல்லா வசதிகளும் வந்து கொஞ்சம் மேம்படுத்திட்டு இருக்காங்க. பீச் ஸ்டேஷனில் 70% ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சதர்ன் ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 மாதத்தில் மற்ற பணிகளும் வந்து நிறைவடைஞ்சு இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி பீச் ஸ்டேஷனை வந்து ஒரு புது பொலிவுடன் வந்து திறக்க போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.